உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. உலகத்திலே நண்பர்களே, பணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று பாடினார்கள். உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை. உலகத்தின் இயக்கங்கள் நின்றுவிடும். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த பணத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல பெரியார் ஆயிடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் மண்ணாகும். என்ன காரணம்? எல்லாருக்கும் கிரகங்கள் காமன் தான், எல்லாருக்குமே தெய்வம் ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் எப்படா அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை, தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை, தாங்கள் அணியும் ஆடைகளை, தாங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தை எல்லாமே பணம் வரும் விஷயங்களாக செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ பணம் வரும் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பொருட்களெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்தால் நாம் பணத்தை பெறலாம். நான் உட்காந்துருப்பேன், பணம் அதுவாக வரணும். எப்படியே நான் பணத்தை தேடி போக மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? நான் கிளைண்ட்டை தேடி போக மாட்டேன், கிளைண்ட் என்ன தேடி வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இது உத்தியோகத்தில் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது ஒரு வகை, அழகாக பண்ணுறது ஒரு வகை. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர், அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். சார் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க சார். சில கேரக்டர் இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், அந்த காரியமே உருப்படாது. ஏன் சொல்லுங்க? அவ்வளவு நல்லவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். நல்லது நடந்தால் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும். இப்போ மனிதர்கள்லையே சில பேர்கிட்ட சொன்னால் நடக்குது, சில பேர்கிட்ட சொன்னால் நடக்கலை. அதே மாதிரி தான் கிரகங்கள்ட்டையும். சில கிரகங்கள் அனுகிரகம் இருந்தால் நடக்கும். எந்த கிரகம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ராசியாக போயிடுவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் பணம் வரும், எதை தொட்டால் நீங்கள் பெரிய ஆளாவீங்க, செல்வந்தராவீங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2 கூடையவராக சனி பகவான் இருக்கிறார். சனியே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானருகில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தானா. சனி, இந்த சனீஸ்வரனுடைய அம்சமாக நாம் கருதப்படுவது என்னென்னா, கால பைரவ ஸ்வரூபம். கால பைரவர், சொர்ணகார்ஷண பைரவருடைய ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும், அல்லது அவருடைய சிலை உங்கள் ரூமில் இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். கருப்பு, கருநீலம் இதெல்லாம் சனி. கருப்பு கலர் சோஃபா, கருநீல கலர் சோஃபா, ஐயப்பன், ஆஞ்சநேயர் எல்லாம் சனி. ஆஞ்சநேயர் வந்து இப்படி நிற்கிற மாதிரி, ஐயப்பன் வந்து இப்படி உட்காந்துருக்கிற, அதெல்லாம் சனி. சில பேர் புலி வாகனத்தில் வச்சுருக்கிற ஐயப்பன் வச்சுப்பேன், அது வேண்டாம், அது சண்டை போடுற இது வாகனம். அருளாசி ஐயப்பன் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிற அது பெரும்பாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் எப்படி இருக்காரு? 2 கூடையவர் வந்து யாருன்னா சனி. சனியினுடைய அம்சம் என்ன அப்படின்னா நீலம், கருநீலம், கருநீல கலர் ட்ரெஸ்ஸு, கருநீளத்தில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் மாதிரிலாம் அவங்க மேலே அந்த பேப்பர் வெயிட்டு, அது மேலே ஒரு கப்பு, ஒரு காஃபி கப்பு, இதெல்லாம் வந்து கருநீலம். கருநீளத்தில் பண்ணிங்கன்னா நீல கலர், டார்க் நீலம், இதெல்லாமே சனி. சனினா வந்து ஒரு ஏழ்மையில் இருப்பவர்கள் எல்லாம் சனி தான், உழைப்பாளிகள்லாம் சனி தான். இப்போ நம்ம பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பாளர் சிலைலாம் இருக்குது பாருங்கள் மெட்ராஸில். அந்த மாதிரி உழைப்பு சார்ந்தவர்களுடைய சிலை ஏற்படுகிறவர், அந்த மாதிரி வந்து உழைப்பாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், தள்ளுறவர், உடலை வருத்தி வேலை செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிலைகள், அவர்களுடைய படங்கள், இதெல்லாம் சனி. சனினா விரிப்பு, கால் விரிப்பு, உட்கார்றது, அதே மாதிரி வாட்டர், தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சனி. வாட்டர் டிஸ்பென்சர்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் சனி. நல்லா ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் லோகோ, அந்த மாதிரிலாம் ப்ளூ இதெல்லாம் பண்ணால் சனி. இதெல்லாம் உங்கள் ரூமில் இருக்கணும். அதே மாதிரி படிக்கட்டு வச்சு ஐயப்பன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், படிக்கட்டு வச்சு ஐயப்பன். 1ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐயப்பனுடைய இது ஒரு பதிவுலையும் வரணும். அதெல்லாம் நீங்கள் இதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள். நீல சங்கு புஷ்பம் இருக்குது பாருங்கள், சங்க புஷ்பம், நீல கலர் புஷ்பம், அந்த புஷ்பத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு, நீல கலர் புஷ்பம். அதே மாதிரி சனிக்கு என்ன இதுனா, ஆஞ்சநேயருடையதாக இந்த தண்டாயுதம்னு சொல்லுவாங்கள்ல, தண்டாயுதம், அந்த மாதிரியான இதெல்லாம் பொம்மை, அந்த சங்கு சக்கரம், ஆஞ்சநேயருடைய வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்கிறது சனிக்கு ரொம்ப பிரீதி. அதே மாதிரி டாக் ஃபோட்டோ, காலபைரவர்னா
4 வேதங்களையும் 4 நாய்களாக பாவிச்சாராம். கருப்பு கலர் நாய் ஃபோட்டோ அல்லது பொம்மை அந்த மாதிரிலாம் அதை பார்க்கறது நல்லது. இதெல்லாம் சனி. விலங்குகள் எது விலங்குகளோ இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டகம் மாதிரி, மந்தன் பொறுமையாக நடந்து செல்கிற விலங்குகள் எல்லாம் சனி. மகிஷம் இதெல்லாம் சனி. மகிஷத்துடைய பொம்மை அல்லது ஃபோட்டோ அப்படி பார்த்தோன்னே விகாரமாக இருக்கக்கூடாது, பார்க்காத மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இப்படி இருக்கணும். சனி சம்பந்தப்பட்ட தெய்வங்களாகப்பட்ட விஷ்ணு மாயா, சனி சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயர், ஐயப்பன், இவர்களெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் தினசரி நித்தியப்படி வழிபடணும். அடுத்ததாக சனினா என்ன அப்படின்னா, உண்டியல் மறைக்கப்படுற விஷயங்கள். ஒரு கிணறு சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மை உள்ளே போகணும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, மர்மம். உண்டியல் கண்டிப்பாக உண்டியல் வச்சுக்கணும். உண்டியலில் காசு போடுங்க. டெய்லி பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிச்சதை ₹1 எடுத்து உண்டியலில் போடுங்க. உண்டியலில் போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து சனி. இந்த உண்டியல் தான் சனி. இந்த கிணத்துக்குள்ளே வாலி போகுது பாருங்கள், அதுதான் சனி. நீதி தேவதை, நீதிமான், இதெல்லாம் சனி. துலாசு, மனு தர்ம சோழன், வீதி விடங்கன், அந்த ஃபோட்டோ, இதெல்லாம் சனி. சனினா என்ன, தர்மராஜான்னு பேர். ஸோ தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடியது, தர்ம ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானுடைய அம்சங்கள். சனி அப்படின்னாலே திருஷ்டி, இதெல்லாம் சனி. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சனிக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சனிக்கு திருஷ்டியெல்லாம் நீங்கள் இந்த கண்ணு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சனீஸ்வரனுடைய அம்சங்கள். அடுத்ததாக சனீஸ்வரனா உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், மிஷின்கள், இரும்பினால் செய்யப்பட்ட உலோகங்கள், ஒரு காப்பு மாதிரி இரும்பு, பூட்டு, இதெல்லாம் அது ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் வைக்க சொல்கிறேன். இரும்பில் செய்யப்பட்ட சின்ன கத்தி, இப்படி இரும்பில் செய்யப்பட்டது, அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு பணம் வரும். ஸோ எதாக இருந்தாலும் 8ஆம் நம்பரில் ஆரம்பிங்க. 8ல் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு லக்கியும் கிடையாது, அன்லக்கியும் கிடையாது. 8ல் மட்டும்தான் ஆரம்பிக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் 9ல் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீங்கள் பண்ண வேண்டாம், 6லையும் நீங்கள் பண்ண வேண்டாம். எதை தொடங்கினாலும் சனிக்கிழமை தொடங்குது, மிகவும் சிறப்பு. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர் அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.